லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுப்போ. ரஜினி, இத புடிங்க. கழுத்துல தாலி கட்டிடுவியாடா? தாலி கட்டிடுவியா? தாலி கட்டிடுவியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு, இடியட். நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ என் புருஷனை கூட்டிட்டு வந்து இன்னொருத்திக்கு கட்டி வைப்ப. அந்த கல்யாணங்கிற கருமத்துக்கு ஆசீர்வாதமா பண்ண வருவேன். கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். என்ன அனிதா இது? இவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன? உன் வார்த்தையை நம்பிதானே இந்த ஏற்பாடு பண்ணோம். அவ 1000 சொல்லுவா, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? பார்த்திபன் மாதிரி ஒருத்தனை எவளாச்சும் விட்டு தருவாளா? நீங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? என்ன வாய்க்கு வாய் புருஷன் புருஷன் உரிமை கொண்டாடிட்டு இருக்க? அதான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணல. யார் சொன்னா? தோ உன் தம்பி, இவன் தான் சைன் பண்ணான். பண்ணலடா? சைன் பண்ணல. நீ சொல்லு, சைன் பண்ணலடா? சைன் பண்ணுவியா? நான் வேண்டான்னு சொன்னா நீ சைன் பண்ணுவியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? சிரிக்காத பார்த்திபா. அப்போ நீ சைன் பண்ணலையா? நான் எதுக்காக சைன் பண்ணணும்? ரஜினி, ஏய், நீ என்ன லவ் பண்றல? சொல்றா. இவ்ளோ லவ் பண்றேன். நானும் தான்.
ஐ லவ் யூ. ரஜினி, ரஜினி, டேய் பார்த்திபா, வாடா. என்ன? வாடா. ஏய், ரஜினி. அக்கா, என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற தப்புக்கா, தப்பு. சீ, பொண்டாட்டியும் இவன் சொல்றத கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? நல்ல கதையா இருக்கே. எனக்கு என்னடி வெக்கம்? ஏன் புருஷன் என்ன பொண்டாட்டின்னு சொல்லாம வேற அவ சொல்லலாம். ரஜினி, என்ன உங்க பொண்ணு இத்தனை நாள் நடிச்ச நடிப்பெல்லாம் தெரியாதா? அவ எங்க நடிச்சா? அவ மனசுல பார்த்திபன் இருக்கான்னு உனக்கு தெரியாதா? இல்ல எங்க எல்லாருக்கும் தெரியாதா? அதானே, அவளையும் பார்த்திபனையும் பிரிச்சிடாதன்னு உன்கிட்ட நாங்க நேரடியா கேட்கலையா? ஆனா இந்த கல்யாணம் நடக்கும்னு அவ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. பார்த்திபனை நேசிக்கலன்னு என்கிட்ட சொன்னான். கோர்ட்டு கொடுத்த டைம் முடிஞ்சதும் அவனை அனுப்பி விட்டுருவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கா. நான் பார்த்திபனை மனசார விரும்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ வாக்கு கேட்டதே தப்பு. My darling. ம்மா. பார்த்திபா, என்ன? அனிதா, உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன், உனக்கு சத்தியமும் பண்ணேன். ஆனா அதுக்கெல்லாம் எந்த பவரும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்திபனுக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்துக்கு பேருதான் காதல். அவனை காதலிக்கிறேன்னு சொன்னது மட்டும்தான் சத்தியம். அது இப்ப வரைக்கும் மாறல, மாறவும் மாறாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் புருஷனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாடிதா. இவளுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க ரெண்டு பேரும்? புதுசா புருஷன் பசுன்னு கதை சொல்றால, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவா. வாடி வா, உனக்கும் ஒரு புது கதை இல்ல, ஒரு புது உண்மை வச்சிருக்கேன். கேக்குறியா? புருஷன் பாசம் புதுசாலாம் வரல. நீ நல்லவன் நினைச்சு உனக்கு என் புருஷனை விட்டு கொடுக்கிற அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிருந்த. ஆனா நீ fraud. ரஜினி, யார பார்த்து ஃப்ராட்னு சொல்ற? உங்க பொண்ணுதான். அவ என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? சந்தோஷமா வாழவா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா? கேளுங்க. ஏய் சொல்லு, சொல்றீ. உங்க அப்பா கேக்குறாருல, சொல்லு. நினைச்சேன் இந்த மாதிரி டிராமா ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். இப்போ நான் தான் தப்பு பண்ணவள ஆயிட்டல. என்ன கிரியேட்டிவிட்டி? கிரியேட்டிவிட்டி அது உனக்கு. அதனாலதான் பார்த்திபனை பழி வாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன். பாத்தீங்களா என்னெல்லாம் பேசுறான்னு? பாத்தீங்களா? இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஏய் மூடு, நீ எப்படி பிஹேவ் பண்ணிருக்கன்னு என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. குறும்படம் பாக்குறியா ராகவி? ஏய், உன்னோட எந்த ஆதாரத்தையும் நான் நம்புறதா இல்ல. அவசியமே இல்ல. பார்த்திபன் நல்லா இருக்கணும் தான் நான் அவனையும் என் காதலையும் விட்டு கொடுக்க ரெடியா இருந்தேன். ஆனா எப்ப இவ பார்த்திபனை பழி வாங்கதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலோ அதுக்கப்புறம் நான் ஏன் இவனை விட்டு கொடுக்கணும்? வேணா ரஜினி, நீ விட்டு கொடுக்க வேண்டாம். நாங்க பார்த்திபனை ஏத்துக்காம கஷ்டப்படுத்துறோங்கிறதுனால தானே அனிதா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா. இப்பதான் நாங்களே மனசார ஏத்துக்கிட்டோமே, அப்புறம் நீ எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீங்க ஏத்துக்கிட்டா போதுமா? இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துருவாங்களா? ஏன் வாழ மாட்டோம்? நாங்க சந்தோஷமா வாழ்வோம். கிழிச்சிங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்குமே புருஷன் பொண்டாட்டி உறவோட அருமை தெரியுமா?
நீ உங்க குடும்பத்துக்கு நல்ல பொண்ணா, நல்ல அக்காவா, நல்ல தங்கச்சியா மட்டும்தான் இருக்க முடியும். உன்னால என்னைக்குமே நல்ல பொண்டாட்டியா, நல்ல மருமகளா இருக்க முடியாது. அப்புறம் இதோ நிக்கிறானே இவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா வேணா இருப்பானே தவிர குடும்ப பொறுப்புனா என்னன்னு தெரியுமா இவனுக்கு? கேளு கேளு, ஒரு நல்ல புருஷனா இவன் இருப்பான்னு நினைக்கிற நீ குடும்பம் குடும்பம்னு வீணா போற. இவன் உன் பின்னாடி வந்து விளங்காம போறான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறீங்களா? அதை என்கிட்ட சொல்றீங்களா? ஆமா அனிதா, சாதாரணமால சொல்லல, சவால் விட்டே சொல்றேன். நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழதான் போறோம். நான் தப்பா நினைச்சிட்டேன்னு நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கதான் போறேன். ஓ, சவாலா? சவாலு என்கிட்டே சவாலா? சவாலா? சவால் தான். போலாமா? ஒரு நிமிஷம் அக்கா, பாய். உள்ள வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரஜினியும் பார்த்திபனும் வரும்போது ஆர்த்தி எடுக்க வேண்டாமாடி? எல்லா கஷ்டமும் சரியாகி என் பொண்ணு இப்ப சந்தோஷமா வாழ போறா. எல்லாரும் ஒன்னா தானே கிளம்பணும். அவங்க கார் மட்டும் ஏன் இன்னும் வரல? வாங்க வாங்க, உங்க 2 பேரையும் காணுமேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல தெரியலம்மா. மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. ரஜினி, பாத்திமா, பாத்திமா, சாதிச்சுட்டடா. சூப்பர் சூப்பர் பாத்திமா. உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எத்தனை நாள் ஆசைப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன் மாப்ள, எங்க போயிட்டீங்க நீங்க? அங்க பாத்துருக்கணுமே. ரஜினியும் பார்த்திபனும் சேரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஈ ஆடல. ரஜினி தன்னை பத்தியும் யோசிச்சு இப்படி பேச மாட்டாளன்னு தான் பார்த்திப ஆசைப்பட்டான்.
இப்ப 2 பேரோட ஆசையும் நிறைவேறிடுச்சுல்ல? அம்மா பத்மாமா, நீங்க 2 பேருமே மாமாக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ராகவிய பத்தின உண்மைய சொல்லி என்ன கையெழுத்து போட விடாம கோயிலுக்கு அனுப்பி வச்சதே மாமா தான். என்ன ரஜினி, இத்தனை வருஷமா நீ எங்களுக்கு செஞ்சதுக்கு என்னால முடிஞ்ச நன்றி ரஜினி. இதுல பெருசா சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல. இத்தனை நாளா நானும் உன்னை புரிஞ்சுக்காம எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் ரஜினி. என்ன மன்னிச்சிரு ரஜினி. மா, நீ இப்படிலாம் பேசவே கூடாது. ஆமாங்கா, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டாதான் ரஜினி வருத்தப்படுவா. உங்க கையால ஆரத்தி எடுத்து 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. அந்த ஆரத்தி நீங்க இருங்கக்கா. அக்கா கொடுங்க. இந்த புடிச்ச கைய விட்டுறாம 2 பேரும் இப்படியே உள்ள வாங்க. இப்படியே 2 பேரும் காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும். என் தங்கம், வாங்க 2 பேரும் உள்ள வாங்க. பாத்திபா, பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் கேட்க பழகிட்டல, நீ பொழைச்சுப்ப. வாங்க. பாத்தியா, உன்னை விட அவங்க 2 பேரும் தான் முக்கியமா போயிட்டாங்க மாமாக்கு. வா பார்த்திபா, வா ரஜினி. பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்னு அவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா உன் பேச்சை கேட்காம அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன் ஆயுசு முழுக்கும் நீயும் உன் பசங்களும் அவங்க கால்ல தான் கடக்க போறீங்க. பாத்துக்கோ. பால் பழம் சாப்பிடணும்ல, முதல்ல உட்காருங்க 2 பேரும். ஆமா ரஜினி, உட்காருங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே பால் பழம்லாம் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆனப்போ இவங்களுக்கு கொடுக்க முடியல. நான் தான் முட்டாள்தனமா எதையுமே புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்டி. இவ்வளவு நாளா நமக்காக வாழ்க்கையே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருந்த ரஜினி இப்ப ஏத்துக்கிட்டா. இத்தனை நாளும் நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்னு அவ பார்த்து பார்த்து செஞ்சாடி. இனிமே அவளுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது ஏன் பொறுப்புடி. ஆமா அத்த, நீங்க சொன்னது கரெக்ட் தான். சங்கரி, நீ போய் பால் பழம் எடுத்துட்டு வா போ. என்னால தலையே தூக்க முடியல, பயங்கரமா தலை வலிக்குது. நான் உள்ள போறேன். ஏய் சங்கரி, என்னடி? சரி, அவ போட்டு விடுங்க மாப்பிள்ள, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா அக்கா இருங்கக்கா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்கார் ரஜினி. உட்காருங்க. அட உட்காரு பாத்திபா. இத பாரு பார்த்திபா, என் பொண்ண சந்தோஷமா பாத்துக்கணும். அவ முகம் வாடினா உன்னதான் நான் கேட்பேன். பார்த்திபன் பக்கத்துல இருந்தாலே ரஜினி முகம் அப்ப பூத்த பூ மாதிரி இருக்கும். ரஜினி, உனக்கும் தான்
பார்த்திபனை நீ நல்லா பாத்துக்கணும். அவன் கஷ்டப்பட்டாலும் நான் ஒன்னதான் கேட்பேன். பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன்டி, பாத்துக்க. இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கலையே. கலக்கறீங்களே அத்தை. அக்கா இந்தாங்க. பத்மாமா, எங்க போறீங்க? அதை என்கிட்ட கொடுங்க. அது நல்ல மனசு இருந்தா யாரு வேணாலும் கொடுக்கலாம். கொடுங்க. சங்கரி இல்லல்ல, அவளுக்கு பதிலா நான் கொடுக்குறேன். அப்புறம் நீங்க எல்லாரும் இருங்க, சாப்பாடு தயாரா இருக்கு. நான் போய் ஏதாவது ஸ்வீட் செஞ்சிடறேன். எல்லாரும் சாப்பிடலாம்.